ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூரா ரஸ்ட்ரோ பாக்யலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமண காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன கிரகம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு திருமண காலகட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு பொண்ணுக்கோ ஆணுக்கோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஜோசியர்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. என் குழந்தைக்கு குருபலன் வந்துருச்சா, திருமண காலம் வந்துருச்சா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. திருமண காலகட்டம் அப்படிங்கிறது 2, 4, 5, 7, 9, 11ன்னு சொல்லக்கூடிய பாவகங்கள் செயல்படும் பொழுது திருமண காலம் கூடி வரும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அது உண்மையும் கூட. இந்த காலகட்டத்தில் மட்டுமே ஒருத்தருக்கு திருமணம் ஆயிருமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆகும். ஆனால் இதோட இன்னும் ஒரு கிரகம் சேரும் பொழுது தான் அவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உறுதியாக நம்ம சொல்ல முடியும். அது என்ன கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான். அதாவது காலபுருஷ தத்துவப்படி 3, 7, 11 அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட காம திரிகோண ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம லக்னத்துக்கும் 3, 7, 11 தான் காம திரிகோண ஸ்தானம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி 3, 7, 11ன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல முழு நட்சத்திரமாக வரக்கூடியவர் நம்மளுடைய ராகு பகவான். அப்போ அவருடைய திசையோ புத்தியோ அந்திரமோ சூட்சுமமோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ராகு பகவான் டச் ஆகும் பொழுது தான் அவங்களுக்கு திருமண காலகட்டம் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அது எந்த ஒரு விஷயத்துலேயும் அவங்க டச் ஆகலை அப்படின்னாலும் எந்த கிரகம் திசாபுத்தி நடத்துதோ அந்த கிரகம் வாங்கிய சாரநாதனாவது ராகு பகவானாக இருப்பார், இல்லை சாரநாதனோடு ராகு பகவான் சேர்ந்திருப்பார், பார்வை பெற்றிருப்பார். மொத்தத்தில் ராகுவின் கனெக்ஷன் இல்லாமல் ஒருவருக்கு திருமண காலகட்டம் கூடி வராது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.